வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தமிழகம், மன்னார் வளைகுடா, மேலும் இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நீடிக்கும். இந்த நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி வரை நீடித்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கொடுத்து இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வரும் நாட்கள் தொடர்ந்து அரபிக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி, வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி என்று அடுத்தடுத்த இருவேறு நிகழ்வுகளால் தென்மேற்கு பருவமழை ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 21 விட ஜூன் 25ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். அதிலும் ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை எட்டி பிடிக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை நல்லாவே தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று ஜூன் 17ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பொள்ளாச்சி காற்றுப்பகுதியை ஒதுக்கினாலும் நாளை பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளையில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவு இருந்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகி இன்று வெயில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று முதலில் கேரளாவில் மழை தொடங்கும். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என்று வெவ்வேறு நேரங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் வள்ளியூருக்கு மேற்கு பகுதி வள்ளியூருக்கு கிழக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி கூடுதலாகவும் மேற்கு பகுதி குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று திருநெல்வேலி மாநகரம் அதற்கு கிழக்கு உள்ள பகுதியில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு பகுதி பெரும்பாலும் மானூர் சுற்று வட்டாரங்கள், கயத்தார் சுற்று வட்டாரங்களில் ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அதற்கு மேற்கே முன்னேறி வந்தால் லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். ஆனால் திருநெல்வேலி மாநகரம் அதற்கு கிழக்குள்ள பகுதி இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தென்காசி மாவட்டத்தில் அங்கே சற்று மேற்கு பகுதியும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றே ஒரு இரு இடங்கள் மழை கிடைத்தாலும் இன்று மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவாக தென்காசி மாவட்டத்தில் இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று அங்கே சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியும் மழை கிடைக்கும். கிழக்கு பகுதியும் சிவகாசி சுற்று வட்டாரங்கள், சாத்தூர் சுற்று வட்டாரங்கள், அதே வேளையில் ஈர்க்கன்குடி சுற்று வட்டாரங்கள், அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் இன்று கூடுதலான பரப்பில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒட்டஞ்சத்திரம், பழனி சுற்று வட்டாரங்கள்லாம் இன்று பரவலாக கனமழை கிடைக்கும். அதேபோல் திண்டுக்கல் மாநகரம், வேடசந்தூர் இந்த இடங்களாக இருந்தாலும் சரி இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைய இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். ஆனால் தெற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று பெரிய அளவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக நேற்று அமைந்தது. புஞ்சை புளியம்பட்டியில் அதிகபட்சம் 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. புஞ்சை புளியம்பட்டியில் நேற்று அதை சுற்றியுள்ள இடங்களுக்கும் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் என்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. நேற்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றும் வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு. கோயம்புத்தூர்
மாநகரத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியை பொறுத்தவரை மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்கும் என்பதால் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்றை விட நாளை ஒரு பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை கிடைக்கும். இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை சுற்று வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரியில் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஆங்கங்கே மழை இருக்கும். ஆனால் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை. அதாவது தாராபுரம் சுற்று வட்டாரங்களாம் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்குமே தவிர காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சற்று வலுவாக இருக்கும் என்பதால் மேகங்கள் சூழும் பொழுது கிழக்கே தள்ளிவிடும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு. திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கரூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று டெல்டா மாவட்டங்களில் லேசான காற்று இருக்கும். அதாவது மன்னார் வளைகுடாவிலிருந்து வடக்கு நோக்கி லேசான காற்று இருக்கும் என்பதால் ஒரு இரு இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி சற்று கூடுதலாகவும் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை. ஆனால் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி ஓர் இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளையில் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களில் பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதேபோல் திருவள்ளூரை பொறுத்தவரை பரவலான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான பரப்பு. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இந்த இடைப்பட்ட இடங்களில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி, கடலோர மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி உள்ள இடைப்பட்ட இடங்களில் அமைந்திருக்கும் மாவட்டங்களுக்கு இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது. சென்னைக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது. இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஜூன் மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதி கனமழையாக அமையும். அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை இருக்க வாய்ப்புள்ளது. அதேவழியில் நாளை பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது. அதாவது கனமழை இல்லாவிட்டாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 18ஆம் தேதி. ஜூன் 19ஆம் தேதி சற்று பரப்பில் குறைந்து கிடைக்கும் மழை கிடைக்கும். ஆனால் ஜூன் 21, 22 தேதியில் தமிழகத்தில் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். அதாவது மகாராஷ்டிரா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி, அதே வேளையில் வடகிழக்கு வங்கக்கடலில், அதாவது மேற்கு வங்கத்துக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். வடகிழக்கு வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து தெற்கே முன்னேறி வரும், ஆந்திரா வரை முன்னேறி வரும் என்பதால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூன் 21 விட 22, 23 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். ஜூன் 24, 25 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி சாரல் மழை முன்னேறி வந்து கிடைக்கும் அளவுக்கு தீவிரமடையும். ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வலுவான தீவிர மழையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழை, மிக கனமழை கிடைக்கும். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அப்போது பொள்ளாச்சி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய் கணவாய் பகுதிக்கெலாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை எப்போது வேணாலும் கிடைக்க வாய்ப்பது ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழையாக தமிழகம் முழுவதும் கிடைக்கும்.
ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலனை தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலனை ஆங்காங்கே தொடர வாய்ப்புள்ளது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு குறித்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகி வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று கடலோர மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும், காற்று பகுதிக்கு அதாவது கோயம்புத்தூர் காற்று பகுதிக்கு சற்று குறைவு. அதேவேளை திருநெல்வேலி மேற்கு பகுதி கயத்தார் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கும் மான் சுற்று வட்டாரங்களுக்கும் சற்று குறைவாக இருந்தாலும் மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. நாளை ஜூன் 18ஆம் தேதி காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக இருக்கும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்கள். அதேவேளை திருநெல்வேலிக்கு மேற்கு பகுதியும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 19ஆம் தேதி காற்று பகுதி ஒதுக்கி மற்ற இடங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலனை தோற்றம். ஜூன் 20ஆம் தேதி தமிழகத்தில் காற்று பகுதிக்கு சற்று ஒதுக்கி மற்ற இடங்களில் ஆங்காங்கே தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலனை கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை சீராக தோற்ற வாய்ப்புள்ளது. ஜூன் 21ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். ஜூன் 23, 24, 25 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதுவில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போது கணவாய் பகுதியில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக ஜூன் 19ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும். ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் அதிகரிக்கும். அதேவேளை வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.